இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த விலாக். வெள்ளிக்கிழமை காலையிலேருந்து மழை பெஞ்சுச்சுன்னா, நச நசன்னு ஜும்மா வரைக்கும் பேஞ்சுக்கிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்க அத பத்தி ஏதாவது கேள்விப்பட்டுருக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில பசியாரைக்கு வந்து முட்டையும், பாதாம் பருப்பும் தான். பாதாம் பருப்பு வந்து 2 நாளைக்கு ஒரு தடவ காலையில வந்து நம்ம வந்து தோல் உரிச்சு நம்ம எடுத்துப்போம். அது வந்து உடம்புக்கு வந்து நல்லதுன்னு சொல்றதுனால அத எடுத்துக்கிறது. நேத்து வந்து மார்க்கெட் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து மொளகாலாம் அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். இன்னைக்கு தான் அது ஆஞ்சு வந்து அதையும் வந்து சேர்த்து ஃப்ரிட்ஜ்ல வச்சாச்சு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனே வெள்ளிக்கிழமைனாவே வந்து எப்போதுமே வந்து ஒரு ஸ்பெஷல் தான். ஸோ இறைச்சானும், தாள்சோறு, அதுக்கப்புறம் வந்து இனிப்பு பச்சடி, ஒரு ரைத்தா. நான் வந்து தாள்சோறு, அதாவது நெய் சோறு செய்யும்போது இந்த மாரி ஒரு குவான்டிட்டி அதிகமா செஞ்சு ஒரு கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரீசர்ல எடுத்து வச்சுருவேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம தாள்சோறு ஆக்கும்போது தண்ணி, அரிசி எல்லாம் கலந்து வச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த மசாலா தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து கரெக்ட்டா அளந்து போட்டுட்டோம்னா, நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து தாள்சோறு ரெடி ஆயிடும். இனிப்பு பச்சடிக்கு கேரட் செஞ்சேன் இல்லையா? கேரட் வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருந்துச்சு. அது வந்து துருவுறது ரொம்ப கஷ்டமா இருந்ததுனால, சின்ன சின்ன துண்டா வெட்டி வந்து நான் வந்து மிக்ஸியில போட்டு ஒரு சுத்து சுத்துனேன். அதுவுமே வந்து ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. இனிமே கேரட் பச்சடி செய்யும்போது துருவிட்டு இல்லாம இந்த மாரி அவசரத்துக்கு இந்த மாரி அரைச்சுட்டா கூட ஈஸியா தான் இருக்கு. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? கஃப் சூற வந்து ஃபுல்லா ஓத முடியல. ஒரு 10 ஆயிட்டு தான் ஓத முடிஞ்சுச்சு.